தமிழ்நாட்டில் மாற்றி வழங்கி முன்னாள் தமிழக மக்களின் நீக்கமர நிறைந்திருக்கும் மக்கள் திலகம் பாரத் ரத்னா புரட்சி தலைவர் நிறுவன தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான திரு எம்.ஜி. ராமச்சந்திரனின் 36வது நினைவு தினம் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. அதிமுக சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய திரு எம்.ஜி.ஆரின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் தொடர்ச்சியாக இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வுல அதிமுக மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு அணிகளுடைய செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. இந்த மலர் வலை வைத்து அஞ்சலி செலுத்திய நிகழ்ச்சிக்கு பிறகு தற்போது இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். பல்வேறு உறுதிமொழிகளை ஏற்கிறாங்க. குறிப்பாக தேர்தல் காலம் என்பதால் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில தேர்தலை ஒட்டி பல உறுதிமொழி இந்த நிகழ்வுல இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய அவர்களுடைய கொள்கை பிடிப்பு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை யாரும் வீழ்த்த முடியாது எனவும், எதிரிகளும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் பலிக்காது, நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி என்பதே நம்முடைய இலக்கு என்று அந்த உறுதிமொழியை ஏற்கிறாங்க. அதே போல நாடாளுமன்ற தேர்தலை வெல்வோம், 40 தொகுதிகளிலும் வென்று காட்டுவோம் என்று உறுதிமொழி ஏற்கிறாங்க. இது போன்ற பல்வேறு உறுதிமொழிகளை அதிமுக நிர்வாகிகள் இன்று தினம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில தற்போது இந்த உறுதிமொழி ஏற்கக்கூடிய அந்த நிகழ்வுல தற்போது இந்த உறுதிமொழி ஏற்கக்கூடிய அந்த நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.